அருமையானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள்லயும் ஒரு அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆவியிலே அனலாயிருங்கள் என்று சொல்லி பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதும்போது எழுதுகிற வார்த்தையை பார்க்கிறோம். ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொன்னால், ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை அனல் உள்ளவர்களாக ஆக்குகிறவராய் இருக்கிறார். குளிர்ந்து போன சூழ்நிலைகள் இல்லாமல் ஆண்டவர் உலர்ந்து போன நம்மை உயிரடைய செய்து ஆவியில பலன் கொண்டு ஆண்டவர் நம்மை ஆவியில அனல் உள்ளவராக இருக்க செய்கிறார். ஒருவேளை நம்ம சரீரத்தில் இருக்கிற இந்த ரத்தம் இருக்குல்ல, பிளட்டு, அதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாகவே இருக்கும். நம்முடைய சரீரத்தில் அந்த சூடு 97 டிகிரி, அந்த சூடு நம்முடைய சரீரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆவியில் நம்ம அனலாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ள அந்த ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ள நீங்கள் வரும்போது உங்களை கர்த்தர் அனல் உள்ளவர்களாக மாற்றுகிறார். ஏன்னு சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை அல்ல, பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆகையினால இந்த ஆவியானவர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நிறைந்து ஆவியில நிறைந்து செபிக்கும் போது ஆண்டவர் உங்களை அனல் உள்ளவளாக மாற்றுகிறார். அனலுள்ள ஒரு வாழ்க்கையை தந்து உங்களை கொண்டு ஆண்டவர் அநேகரை விடுதலையாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் போய் ஜெபிக்கும் போது அநேகருக்குள்ள விடுதலை உண்டாகும், அநேகருக்குள்ள சுகம் உண்டாகும், அநேகருக்குள்ள சமாதானம் உண்டாகும். இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.